ஹலோ எவ்ரிபடி, வணக்கம். ஓம் சாய்ராம். இன்றைக்கி வந்துட்டு என்னுடைய விட்டல் பெருமானுக்கு பூஜை பண்ணின அந்த ஒரு வீடியோவை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதன் கூடவே சேர்ந்து ஷீரடி மக்கள் எல்லாம் வந்து பாபாவை வந்து விட்டலாக பாவித்து பாபாவை விட்டலாகவே நினச்சி பாபா கூட பழகினாங்க. பாபாவுக்கு பூஜைகள்லாம் பண்ணாங்க, ஆரத்தி பண்ணாங்க. அதாவது ஷீரடியே பண்டரிபுரம், சாயே எங்கள் விட்டல் அப்படிங்கிற ஆரத்தி பாடல்களில் வரக்கூடிய அந்த ஒரு லைன் ரொம்ப ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு லைன். ஸோ அப்படிப்பட்ட பாண்டுரங்கனாகிய நம்மளுடைய பாபாவுக்கும் விட்டல் பெருமானுக்கும் நடந்த ஒரு பூஜையோடைய நிகழ்ச்சி தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். அதையும் தாண்டி விட்டல் பெருமான்னா யார், விட்டல் பெருமான் ஏன் பண்டரிபுரத்துக்கு வந்தார், விட்டல் பெருமான் ஏன் இடுப்பில் கையை வச்சுட்டு அழகாக நின்றுட்டுருக்காரு, அதுவும் ஒரு செங்கல் மேலே. ஸோ இன்றைக்கி விட்டல் பெருமானுடைய வரலாறையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். விட்டல் பெருமானுடைய அவதாரத்தை இந்த ஒரு வீடியோவில் என்னால் சொல்லிட முடியாது. அவன் எப்பேற்பட்ட கடவுள், எவ்வளோ கருணை உள்ளவன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். வாங்க விட்டல் பெருமானுடைய அவதார கதையை கேட்கலாம். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. ஆனாலும் அவனுடைய கதையை திரும்ப திரும்ப கேட்கும்போது எவ்வளவு இனிமையாக இருக்கும் இல்லையா? ஸோ வாங்க நம்ம தெரிஞ்சுக்கலாம். துவாபர யுகம் நடந்துட்டுருக்கும்போது தான் பாண்டுரங்கன் அவதாரம் பண்ணினார். நான் பாண்டுரங்கன்னும் சொல்லுவேன், விட்டல்னும் சொல்லுவேன். அவனை நம்ம எப்படி கூப்பிட்டோமோ அப்படியே நம்மக்கிட்ட வந்துடுவான். பாண்டுரங்கன் பண்டரிபுரத்துக்கு வரத்துக்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தது யார் அப்படின்னா புண்டலீகன் தான். புண்டலீகன் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா ஒரு அடியவர். அவருக்கு இந்த மாதிரி கடவுள் மேலே ரொம்ப நாட்டம் இருக்குது. நிறைய மகரிஷிகளோட, நிறைய முனிவர்களுடைய அறிவுரைகள், உபதேசம் இதெல்லாம் கேட்குறதுல ரொம்ப ஆர்வமாக இருப்பார். இந்த மாதிரி ஒரு மகரிஷியுடைய உபதேசம் கேட்கும்போது அந்த மகரிஷி புண்டலீகனுக்கு சொல்கிறாரு, மனிதனாக நம்ம இந்த பூலோகத்தில் பிறக்கிறோம் அப்படின்னா ஒரு வாட்டியாவது காசிக்கு போய் சிவனை தரிசனம் பண்ணி கங்கா ஸ்நானம் பண்ணணும் அப்படிங்கிறத புண்டலீகனுக்கு சொல்கிறாரு. புண்டலீகனுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது போயிட்டு காசிக்கு போய் சிவனை தரிசனம் பண்ணணும்னு. ஆனால் அவருக்கு என்ன ஒரு கஷ்டமான சூழ்நிலை அப்படின்னா, அவருக்கு கண்ணு தெரியாத அம்மா அப்பா, கூடவே மனைவி இருக்காங்க, குழந்தைகளும் இருக்காங்க. இவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகிறது அப்படிங்கிறது அவருக்கு ஒரு பெரிய சேலஞ்சிங்கான விஷயம். சரி, கூட்டிகிட்டு போகாமல் விட்டுட்டும் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அப்பா அம்மா கிட்டே போயிட்டு பர்மிஷன் கேட்கலான்னு போகிறாரு. அப்பா, இந்த மாதிரி நான் காசிக்கு போய் சிவனை தரிசனம் பண்ணணும், அந்த மாதிரி பண்ணுறது ஒரு புண்ணிய காரியம், அதை நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு வரேன் அப்பான்னு சொல்லிட்டு கேட்கலான்னு அப்பா அம்மா கிட்டே போகிறாரு. அப்போ அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவ்வளோ பெரிய ஒரு புண்ணிய ஸ்நானம்னு சொல்கிற, சரி நாங்களும் உன் கூட வரோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இத்தனைக்கும் அவங்க கண்ணு 2 பேருக்குமே தெரியாது. அவங்க சொன்னதும் அதுக்கப்புறம் மனைவியும் சொல்கிறா, உங்களை விட்டுட்டு நான் எப்படி இருப்பேன், நானும் உங்கள் கூட வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, குழந்தைகளையும் மனைவியோடு தனியாக விட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு குடும்பத்தோடு கிளம்பி காசிக்கு நடைபயணமாக போகிறாங்க. பாத யாத்திரையாக போய்கிட்டே இருக்காங்க. நாட்கள், மாதங்கள் அந்த மாதிரி போய்கிட்டே இருக்காங்க. ரொம்ப தூரம் நடந்து பாத யாத்திரை பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுடைய அப்பா அம்மாவால் நடக்கவே முடியலையாம். அம்மா சொல்கிறாங்க, என்னால் நடக்க முடியாதுப்பா, இதுக்கு மேலே என்னால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது, கால் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே அம்மாவை தூக்கிட்டு நடந்து போகிறாரு. அப்புறம் அப்பாவும் சொல்கிறாரு, எனக்கு ரொம்ப கால் வலிக்குதுப்பா, என்னால் நடக்க முடியல அப்படின்னு சொல்லும்போது திரும்ப அம்மாவை இறக்கி விட்டுட்டு அப்பாவை தூக்கிட்டு நடந்து போகிறாரு. மனைவியும் சொல்கிறாங்க, எனக்கும் காலை வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நடந்து போகிறது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம், கால் அவங்களுக்கு எவ்வளோ வலிச்சிருக்கும். ஸோ மனைவியும் தூக்கிக்கிறாரு. ஆனால் யாருக்கிட்டேயும் ஒரு வார்த்தை கூட கேட்கலையா, கொஞ்சம் கூட முகம் சுளிக்காமல் எல்லாரையும் அன்பாக கூட்டிகிட்டு போயிருக்காரு காசிக்கு. ஸோ எல்லாரையும் தூக்கிட்டு குழந்தைகளையும் தூக்கிக்கிறாராம். தூக்கிட்டு நடந்து போய்கிட்டே இருக்காரு. இதுக்கு மேலே ரொம்ப தூரம் நம்மளால் பிரயாணம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு கரெக்டாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்காங்க. எக்ஸாக்டாக சொல்ல போனால் பண்டரிபுரத்தில் சந்திரபாகா நதிக்கரைக்கு பக்கத்தில் ஒரு குடிசை போட்டு அங்கே ஃபேமிலியாக ஸ்டே பண்ணுறாங்க. கொஞ்ச நாள் இங்கே தங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டே பண்ணுறாங்க. அப்போ ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மகரிஷி தியானத்தில் இருக்கார். இவருக்கு மகரிஷி, இந்த முனிவர்கள் இவர்களெல்லாம் பார்த்தாலே இவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கலான்னு சொல்லிட்டு போகிறாரு. மகரிஷி பார்த்ததும் அன்பாக அவர்கிட்ட விழுந்து ஆசீர்வாதம் எல்லாம் வாங்கினதுக்கப்புறமா தன்னுடைய பிரயாண கதையை சொல்கிறாரு. அப்போ மகரிஷி புண்டலீகனை பார்த்து கேட்குறாரு, ஏன்பா நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு பிரயாணம் பண்ணுற,
உன்னுடைய உண்மையான தெய்வம் உங்கள் வீட்டிலே இருக்குது. அதை விட்டுட்டு நீ இவ்வளோ தூரம் இவர்களெல்லாம் கஷ்டப்படுத்தி காசிக்கு கூட்டிகிட்டு போகணுன்ற அவசியம் என்ன இருக்குது? உன்னுடைய அப்பா அம்மா தான் முதல் தெய்வம். உனக்கு ஜனனத்தை கொடுத்ததும் அவர்கள்தான். நீ வாய் பேச தெரியாத குழந்தையா இருந்தப்ப உனக்கு பேச சொல்லி கொடுத்து, உனக்கு நடக்க சொல்லி கொடுத்து, உன்னை இவ்வளோ தூரம் வளர்த்தது உங்கள் அப்பா அம்மா தான். இன்றைக்கி அவங்க முடியாத நிலைமையில் இருக்கும்போது அவங்கள கவனிச்சுக்கிறது உன்னோட கடமை இல்லையா? ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு நீ போகிறதுக்கு பதிலாக உன்னுடைய அப்பா அம்மாவுக்கு நீ சேவை செய்ய, அந்த பகவானே உன் வீட்டு வாசலில் வந்து நிற்பார் அப்படிங்கிறத மகரிஷி புண்டலீகனுக்கு சொல்லுவார். அதை கேட்ட உடனே புண்டலீகனுக்கு ஒரு தெளிவு கிடைஞ்ச மாதிரி இருக்கும் மனசுக்கு. உடனே வீட்டுக்கு போவார், அந்த குடிலுக்கு போவார். தன்னுடைய அப்பா அம்மாவை பார்ப்பார். அப்பாவும் அம்மாவும் தூங்கிட்டு இருப்பாங்க. பார்த்ததும் அவருக்கு விஷ்ணு பரமாத்மாவும் மகாலட்சுமியும் தூங்குற மாதிரியான ஒரு தோற்றமே அவருக்கு தெரியும். இனிமே அப்பா அம்மா தான் என்னுடைய கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு தினந்தோறும் அப்பா அம்மாவுக்கு சேவை செய்வாராம். அவங்களுக்கு காலெல்லாம் வலிக்கும் இல்லையா? ஸோ காலெல்லாம் பிடிச்சி விட்டு அவங்களுக்கு நல்லா கவனிச்சுக்கிறது, சாப்பாடு ஊட்டி விடுறது. அதாவது எப்படின்னா ஒரு குழந்தை மாதிரி 2 பேரையும் பார்த்துக்கிட்டாங்களாம். புண்டலீகனோட சேவை தன்னுடைய அப்பா அம்மாவுக்கு தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்துச்சான். இதை கேள்விப்பட்ட நம்மளுடைய கிருஷ்ண பரமாத்மா தான் புண்டலீகனை பார்க்கறதுக்காக பண்டரிபுரத்துக்கு வராரு. இது எப்படி அப்படின்னா, கிருஷ்ண பரமாத்மாவுக்கு மனசில் ஒரு கவலை இருந்திருக்கு. துவாபர யுகத்தில் கிருஷ்ண பரமாத்மா அவதாரம் பண்ணினார் இல்லையா? அப்போ அவருக்கு அப்பா அம்மான்னு பார்த்தீங்கன்னா 2 அப்பா அம்மா இருக்காங்க. ஜனனம் கொடுத்தது ஒரு அப்பா அம்மா, கிருஷ்ண பரமாத்மாவை வளர்த்தது ஒரு அப்பா அம்மா. ஜனனம் கொடுத்தது யார்? வசுதேவரும் தேவகியும். கிருஷ்ண பரமாத்மாவை அன்பாக வளர்த்தது யார்? யசோதா அம்மாவும் நந்தகோபரும். யசோதா அம்மாவையும் நந்தகோபரையும் கிருஷ்ணர் சின்ன குழந்தையா இருக்கும்போதே பிரிஞ்சிட்டார் இல்லையா? கம்சனை வதம் பண்ணுறதுக்காக மதுராவுக்கு வந்தார். அப்போ தன்னுடைய தாய் தகப்பனை விட்டுட்டு தானே அவர் வந்தார் அப்படின்ற ஒரு பெரிய கவலை அவருக்கு இருந்துச்சான். நம்மளுடைய அம்மா அப்பாவுக்கு நம்மளால் சேவை செய்ய முடியலையே, நம்மளை சுற்றி இவ்வளோ மக்கள் இருக்காங்க, சொத்து இருக்குது, சுகம் இருக்குது, ஃபேமிலி எல்லாம் இருக்குது, ஆனாலும் அவங்க கூட நம்மளால் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களுக்கு சேவை செய்ய முடியலையே. அட்லீஸ்ட்டு இந்த ஒரு அவதாரம் பண்ணினதில் அப்பா அம்மாவுக்கு சேவை செய்கிற ஒரு பக்தனையாவது நம்ம பார்த்தா போதும், அதுவே நம்மளுக்கு திருப்தியாக இருக்கும்னு சொல்லிட்டு கிருஷ்ண பரமாத்மா மனசில் யோசனை பண்ணிட்டு இருந்தாராம். அந்த நேரத்தில் தான் நாரத மகரிஷி கிருஷ்ண பரமாத்மாவை பார்க்கறதுக்காக துவாரகைக்கு வருவார். நாரத மகரிஷி கிருஷ்ணரை பார்த்ததும் கேட்பார், என்ன கிருஷ்ணா இவ்வளோ சோகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. கிருஷ்ண பரமாத்மா தன்னுடைய மனசில் இருக்க கவலையை நாரத மகரிஷி கிட்ட சொன்னதும் அப்போ நாரத மகரிஷி சொல்லுவார், நீ எதிர்பார்க்குற மாதிரியே ஒரு பக்தன் இருக்கான் அப்படின்னு சொல்லுவார். எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணன் கேட்பான். அப்போ நாரத மகரிஷி சொல்லுவார், இந்த மாதிரி தன்னுடைய அப்பா அம்மாவுக்கு தினந்தோறும் சேவை செய்கிற ஒரு பக்தன் பண்டரிபுரத்தில் இருக்கான், நீ அவனை போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர்கிட்ட சொல்லுவார். கிருஷ்ணர் உடனே இதோ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி பண்டரிபுரத்துக்கு போயிடுவான். கிருஷ்ணர் போனதும் கூட யாரெல்லாம் போவாங்க? ருக்மணியும் போகிறாங்க, பாமாவும் போகிறாங்க, கிருஷ்ணரோட மனசில் குடியிருக்கிற ராதையும் போகிறா. இவர்கள் எல்லாம் போய் புண்டலீகன் வீட்டு வாசலை நின்றுட்டு இருக்காங்களாம். புண்டலீகன் தன்னுடைய அப்பா அம்மாவுக்கு பாத சேவை பண்ணிகிட்ருக்காரு. அப்போ கிருஷ்ண பரமாத்மா தன்னுடைய அழகான குரலால் புண்டலீகான்னு கூப்பிடுறாரு. அப்போ புண்டலீகன் என்ன தெரியுமா சொல்கிறாரு? நான் எங்கள் அப்பா அம்மாவுக்கு சேவை செஞ்சிட்ருக்கேன், என்னை இப்போ தொந்தரவு பண்ணாதீங்க, நான் உங்களை அப்புறமா பார்க்குறேன், கோச்சிக்காமல் வெளியிலே கொஞ்ச நேரம் நில்லுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அவங்க இருந்த இடமும் சந்திரபாகா நதிக்கரை இல்லையா? ஸோ நிறைய சேரும் சகதியுமாக இருக்குது. அதனால் புண்டலீகன் என்ன பண்ணுறாரு, தன் பக்கத்தில் இருந்த ஒரு செங்கல்லை எடுத்து வாசலை முன்னாடி போட்டு வந்திருக்க விருந்தாடியை அதில் நில்லுங்க அப்படின்னு சொல்கிறாரு. புண்டலீகனை பொறுத்த வரைக்கும் வந்தது ஒரு விருந்தாளி தான் அப்படிங்கிறது தான் அவரோட மைண்ட் செட்டில் இருக்குது. கிருஷ்ணனுக்கு இதை பார்க்கறதுக்காக தானே கிருஷ்ண பரமாத்மா வந்தார். அதனால் அந்த கிருஷ்ண பரமாத்மா செங்கல் மேலே ஏறி நின்று அதில் நிற்கும்போது ஸ்டடியாக நிற்க முடியாது இல்லையா? அதனால் 2 கையும் இடுப்பில் வச்சுக்கிட்டானாம். நின்று புண்டலீகன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக பார்த்துட்டு இருந்தானோ. புண்டலீகன் தன்னுடைய அப்பா அம்மாவுக்கு பாத சேவை செஞ்சிட்டு இருந்தானோ. அதே மாதிரியே கிருஷ்ணன் நின்ன மாதிரியே ருக்மணியும் பாமாவும் ராதையும் செங்கல் மேலே நின்று கிருஷ்ணனையோடு சேர்ந்து புண்டலீகனை பார்த்துட்டு இருந்தாங்களாம்.
பாத சேவெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு புண்டலீகன் வந்து யார் தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு வெளியில் வராரு. புண்டலீகனுக்கு பார்த்ததும் ரொம்ப ஷாக் ஆகிடுது. அந்த பரமாத்மாவே நம்மளை பார்க்க வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக் ஆகிடுது. ரொம்ப அழுறாரு. கிருஷ்ணரை வந்து கட்டி பிடிச்சி அப்போ கிருஷ்ண பரமாத்மா வந்து புண்டலீகனை பார்த்து சொல்கிறாரு, அழாத புண்டலீகா, நீ பண்ணின சேவை தான் என்னை உன்னுடைய வீடு தேடி வர வச்சிருக்கு. நீ என்னை பார்க்க இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருந்தா கூட நான் சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன். நீ என்னை பார்க்கறத விட நீ உன்னுடைய அப்பா அம்மாவுக்கு இப்படிப்பட்ட உன்னத சேவை செஞ்சு என்னால் கூட அதை செய்ய முடியல. நீ செய்யறத பார்த்து நான் சந்தோஷப்பட்டுக்கிட்டேன். அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உனக்கு ஏதாவது வரம் வேணும்னா கேளு, நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ புண்டலீகனுக்கு ஒன்றும் புரியலை. ரொம்ப சந்தோஷத்தில் ஒரு ஆழ்ந்த சந்தோஷத்தில் இருக்கார். ஏன்னா கிருஷ்ண பரமாத்மாவே புண்டலீகனை பார்க்குறதுக்கு தன்னுடைய குடிசைக்கு வந்திருக்காரு இல்லையா. ரொம்ப சந்தோஷம். எனக்கு எதுவுமே வேண்டாம், உன்னை பார்த்துட்டனே, இதுக்கப்புறம் எனக்கு என்ன வேணும், இது போதும் கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி காலில் விழுறாரு. அப்போ கிருஷ்ணன் வந்து சொல்கிறான், இல்லை நீ எதாவது கேட்கணும், நான் வந்து எதாவது உனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புண்டலீகன் கிட்ட சொல்கிறாரு. அப்போ புண்டலீகன் என்ன தெரியுமா சொல்கிறாரு, நீ இப்படி நின்றுட்டுருக்க பார்த்தியா, இதே மாதிரி இங்கே நின்றுடு அப்படின்னு சொல்லிட்டு புண்டலீகன் வந்து கேட்குறாரு. சொன்னதும் கிருஷ்ணனுக்கும் அப்படியே ஆகட்டும்னு சொல்லி கிருஷ்ணன் அந்த ஒரு ஸ்வரூபத்திலிருந்து ஒரு ஒளியாக வந்தது தான் பாண்டுரங்கன். அழகான தோற்றத்தோட இடுப்பில் கையை வச்சுட்டு பிரம்மாண்டமான ஒரு அழகோடு வந்து கிருஷ்ண பரமாத்மா பாண்டுரங்கனா விட்டல் பெருமானா பண்டரிபுரத்துக்கு அவதாரம் பண்ணினார். விட்டல் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, செங்கலின் மீது நிற்கும் சுவாமி அப்படிங்கிறது தான் விட்டலினுடைய அர்த்தம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு மிக பிரமிக்க வைக்கக்கூடிய ஒரு அவதாரம் தான் நம்மளுடைய விட்டல் பெருமானுடைய அவதாரம். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருப்பான். அவனை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இடுப்பில் கையை வச்சுட்டு அழகாக செங்கல் மேலே நின்றுட்டுருக்கான் இல்லையா. ஸோ இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, புண்டலீகன் வந்து கேட்டுக்கிட்டானான் கிருஷ்ண பரமாத்மா கிட்ட, இனிமேலும் வரக்கூடிய ஜென்ரேஷன்ஸில் வந்துட்டு இந்த மாதிரி அப்பா அம்மாவுக்கு சேவை செய்கிறது அப்படிங்கிறது எவ்வளோது ஒரு உன்னதமான விஷயம். இதை பார்த்தாவது நீ என்னை பார்க்கறதுக்காக இங்கே வந்திருக்க, இனிமே இன்னும் வரக்கூடிய ஜென்ரேஷன்ஸ்க்கு இது ஒரு லெசனாக இருக்கணும். இந்த நிகழ்ச்சியை தெரிஞ்சுக்கிற பக்தர்கள், இந்த மாதிரி கதைகளை கேட்குற பக்தர்களுக்கு அப்பா அம்மாவுக்கு சேவை செய்கிறது எவ்வளோது ஒரு உன்னதமான விஷயம் அப்படிங்கிறது புரியணும். அதனால் நீ இங்கே இருந்துடு அப்படின்னு சொல்லிட்டு புண்டலீகன் வந்து கிருஷ்ண பரமாத்மாவை பார்த்து சொன்னார். அதனால தான் கிருஷ்ணன் தான் பாண்டுரங்கனா பண்டரிபுரத்தில் விட்டலோட பேரால் அங்கே வந்து இருக்கார். ஸோ ரொம்ப அற்புதமாக இருக்கும் விட்டலனுடைய கோவில். விட்டலை போயிட்டு நம்ம நேராக போய் தரிசனம் பண்ணலாம். விட்டலனுடைய பாதத்தை நம்ம வந்து தொட்டு வணங்கலாம். ஸோ அப்படிப்பட்ட பெர்மிஷன்ஸ் வந்து இருக்குது. விட்டலனுடைய கோவில் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா, மகாராஷ்டிரா மாநிலத்தில் பண்டரிபுரத்தில் இருக்குது. வாய்ப்பு கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக விட்டலை போய் நம்ம தரிசனம் பண்ணணும். இன்றைக்கி பாபாவுக்கு விட்டலாக பாவிச்சு விட்டலுக்கு எப்படி அலங்காரம் பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் அந்த பொட்டு, அதுக்கப்புறம் காதில் வந்து மீன் மாதிரி குண்டலம் போட்டிருப்பார் இல்லையா. ஸோ அதே மாதிரி பாபாவுக்கு வந்து இன்றைக்கி அலங்காரம் பண்ணேன். சீரடி மக்கள் எல்லாருமே வந்து பாபாவை வந்து விட்டலாக தான் பார்த்தாங்க. நிறைய பேருக்கு வந்து விட்டலா பாபா வந்து காட்சி கொடுத்துருக்காங்க. காக்கா சாஹிப் தீக்ஷிதா இருக்கட்டும், ராதாகிருஷ்ண மாயியாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து பாபாவை வந்து விட்டலாக பாவிச்சு தான் பூஜை பண்ணினாங்க. விட்டலின் அவதாரம் அப்படின்னு நினச்சாங்க. ஏன்னா மகாராஷ்டிராவில் வந்து நம்ம ஊரில் எப்படி நம்ம பெருமாள் அப்படின்னு சொல்கிறோமோ, மகாராஷ்டிரா பொறுத்த வரைக்கும் விட்டல் அப்படிங்கிறவங்க தான் முதன்மையான கடவுளாக வந்து வணங்குவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பாபாவை பார்க்கும்போது அவர்களுக்கு வந்து விட்டலாக தான் வந்து பாபா தெரிஞ்சாங்க. ஸோ இன்றைக்கி அந்த விட்டல் பெருமானுடைய அவதார கதைகளை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உதாரணத்துக்கு சொல்ல போனால், காக்கா சாஹிப் தீக்ஷித் வந்து ஒரு நாள் நல்ல தியானத்தில் இருப்பார் காலையில். அப்போ அவருக்கு விட்டலினுடைய காட்சி வந்து, விட்டல் எப்படி நிற்கிறானோ செங்கல் மீது இடுப்பில் கையை வச்சுட்டு அதே மாதிரியான ஒரு காட்சி வந்து அவருக்கு தெரியும். அதை வந்து அவர் தரிசனம் பண்ணிவிட்டு பாபாவை பார்க்கலான்னு சொல்லிட்டு துவாரகமாய்க்கு போவார். போகும்போது பாபா கேட்பாங்க, விட்டல் பாட்டில் வந்தாரா, நீ அவரை பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு காக்கா சாஹிப் தீக்ஷித்தை பார்த்து பாபா கேட்பாங்க. அப்போ அவருக்கு வந்துட்டு, என்ன இது, நம்ம கனவுல கண்ட காட்சியை பாபா இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக பார்த்துட்டு இருப்பார்.
அப்போ பாபா சொல்லுவாங்க, விட்டல் பாட்டில் வந்தார் அப்படின்னா நீ அவரை வந்து விட்டுறாத, அவரை வந்து கட்டியமாக பிடிச்சிக்க, இல்லைன்னா உனக்கே அவர் வந்து டேக்கா கொடுத்துருவார், உன்னை ஏமாற்றிட்டு போயிடுவார், அவர் வந்து விளையாட்டு பிள்ளை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இவர் சரிங்க பாபா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து போயிடுவார். வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அன்றாட வேலைகளை வந்து பார்த்துட்ருப்பார். அப்போ பார்த்தா ஒரு மதியம் டைம் ஆனதுக்கப்புறம் ஒரு வியாபாரி வந்து கூடையில் வந்து சுவாமியோடைய படங்கள்லாம் வச்சு எடுத்துகிட்டு வருவார். அந்த படங்களில் பார்த்தீங்க அப்படின்னா விட்டலின் ஸ்வரூபத்தை அவர் கனவுல கண்டார் இல்லையா, அதாவது மெடிடேஷன் பண்ணும்போது கண்டார் இல்லையா, அந்த ஒரு ஸ்வரூபமாகவே ஒரு படம் வந்து அந்த வியாபாரி வந்து வச்சுருப்பார். அதை பார்த்ததும் வந்து பாபா சொன்ன மாதிரியே விட்டல் பாட்டில் வந்துட்டார் நம்ம வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தை வாங்கி தன்னுடைய வீட்டில் வச்சு பூஜை அறையில் தினந்தோறும் பூஜை பண்ணினார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு விட்டலினுடைய காட்சியை வந்து பல பேருக்கு வந்து பாபா வந்து காட்டியிருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பாபாவை இன்றைக்கி விட்டலாக பாவித்து பூஜை பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். விட்டலினுடைய கதையை அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சீக்கிரமாக இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். ஓம் சாய்ராம். शिरडी माझे पंढरपूर साई बाबा रामावर, बाबा रामावर, साई बाबा रामावर, शुद्ध भक्ती चंद्रभागा, भाव पुंडलिक जागा, पुंडलिक जागा, भाव पुंडलिक जागा, याहू याहू अवगे जन, करू बाबाजी वंदन, साई से वंदन, करू बाबा से वंदन, गणु मने बाबा साई, लाव पाव माझे आई, पाव माझे आई, लाव पाव माझे आई, कालिन टांगण वंदिन चरण, दयाली पाहिन रूप तुझे, प्रमेय लंघिन अनंत पूजिन, भवेव वालिन हने नमः, तुमेव माता पिता तुमेव, त्वमेव बन्धु सुखं त्वमेव, त्वमेव विद्या धर्मं त्वमेव, त्वमेव सर्वं मम देवदेव, कायोनि वाचा मनसेन्द्रियर्वा बुद्ध्यात्मना वा प्रतिकृत स्वभाव, करोमि यत् सकलं परस्मै नारायणायति समर्पयामि, अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरि श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकी नायकं रामचन्द्रं भजे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्णा 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 हरे हरे.